எப்படி இருக்கீங்க சூட்சமோ? ரொம்ப அருமையா இருக்குமா. என்னோட சூட்சமோ? ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யாருக்கு? எனக்கு தான்ப்பா. அக்கா, உங்க பெருமையை பத்தி யாருக்கா கேட்டா? என் பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்படி இணை பிரிக்க முடியாத ஜோடிக்கு குறி சொன்னதுக்கு நான் தான் பெருமைப்படணும். உங்களை படைச்சது பிரம்மனா இருக்கலாம், ஆனா நீங்க ஜக்கம்மா ஆசீர்வதிச்ச ஜோடி. என்னக்கா சொல்றீங்க? நீங்க சாதாரண ஜோடி இல்ல, சிவனும் சக்தியும் மாதிரி, உயிரும் மூச்சும் மாதிரி. ஒண்ணு விட்டா ஒண்ணு பிரியாத பந்தம் இது. குறி ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க ரெண்டு உயிரும் சேர்றதுக்காக தான் இந்த பூமியிலேயே பிறந்திருக்கு. அதனால காலம் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் நீங்க கை கோத்து தான் நிப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேரு பொறாமப்படுவாங்க, ஆனா உங்க மேல கண்ணு வைக்கிறவங்க எல்லாம் தூசா போயிடுவாங்க. உங்க ரெண்டு பேரோட பந்தம் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் தொடரும். வீடு நிறைய சிரிப்பும், வாழ்க்கை முழுக்க அன்பும், குறையாத சந்தோஷமும் என்னன்னைக்கு உங்களை சூழ்ந்தே இருக்கும். என்னன்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேரும் புகழோட, குறையாத செல்வத்தோட, திகட்டாத காதலோட, இணை பிரியா ஜோடியா சந்தோஷமா வாழுவீங்க. ரொம்ப நன்றிக்கா. நன்றிக்கா. ஒரு நிமிஷம்க்கா, இந்தாங்க. ஐயோ, 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே தம்பி. பரவாயில்லக்கா, வச்சுக்குங்கக்கா. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஆ. அந்த அக்கா சொன்னது பழிக்கணுங்க. இணைந்திருந்த கைகள் மாதிரி நாம என்னைக்கும் இணைஞ்சே இருக்கணும். எனக்காகவே பிறந்தவனி, உன்னை நான் கைவிட்டுருவேனா? அன்னைக்கு இதே மாதிரி தான் நமக்கும் சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய பொய்ன்னு இப்பதான் புரியுது. ஏப்பா தம்பி, குறி பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. 2 பேரும் ஜோடியா பீச்சுக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்துட்டு என்கிட்ட குறி கேட்காம போன ஜோடியே இல்லைன்னா பாத்துக்கோங்க. நாங்க எப்பயோ பார்த்தாச்சு. எப்பவோ பார்த்தது இறந்த காலம்பா. இப்ப நீங்க வாழ்றது நிகழ்காலம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது எதிர்காலம். எதிர்காலமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கா என்ன? அதான் என் கண்ணுக்கு முன்னால இப்பவே நல்லா தெரியுது. அதுக்கு மேல நீங்க புதுசா சொல்லி நான் என்ன தெரிஞ்சுக்க இருக்கு சொல்லுங்க. நான் எதிர்காலம்னு சொன்னது உங்க வேலைய பத்தியோ தொழிலை பத்தியோ இல்ல, உங்க கல்யாண வாழ்க்கைய பத்தி தான். அதான் போச்சு, எல்லாம் மொத்தமா போச்சு. ஏன் தம்பி இப்படி பேசுறீங்க? 2 பேருக்கு நடுவுல நல்ல புரிதல் இருந்தா அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்க சொல்றது ஒருத்தருக்கு மட்டும் இருந்தா போதுமா? இன்னொருத்தருக்கும் வேண்டாமா? உங்களுக்கு என்ன, பீச்சுக்கு வர ஜோடிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சூப்பர் ஜோடி, அதோட காலம் முழுக்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க, அது இதுன்னு ஏதாச்சும் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ரியல் லைஃப்ல அப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லையக்கா. நீங்க சொல்றபடி எல்லாம் ரொம்ப அந்யோன்யமா ஆதர்ஷ தம்பதிகளா இருக்கணும்னா கப்பலுக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனா சில பேர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமாக்கா? என்னமோ தம்பி, பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? நீ வேணும்னு தான் பண்ண, எனக்கு நல்லா தெரியும். சும்மா தெரியாம நடந்ததுக்கெல்லாம் என் மேல பழி போடாதீங்க. ஏய், அவர் கண்ணிலே மண்ணவாரி அடிச்சிட்டு அவர்கிட்டயே சண்டை வலிச்சிட்டு இருக்கியா? போ, முதல்ல போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய் லூசு, நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணனும்? எனக்கு வேற வேலை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் பைத்தியம், முதல்ல போய் அவர் கண்ணில ஊதி விடுடி. பின்ன இதெல்லாம் நானா பண்ண முடியும்? ஏய் இங்க பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எனக்கும் அவருக்கும் இப்ப எந்த உறவும் இல்ல, சம்பந்தமும் இல்ல. அது ரைட்டு. அவர் மயங்கி விழுந்தா மட்டும்
பதறி அடிச்சு அவரை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போய் உசுரை காப்பாத்திட்டு நான் மனிதாபிமானத்துக்காக தான் பண்ணேன்னு சொல்ல தெரியுதுல. இதுவும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான். யாரு பார்த்தா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. பாரு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. போ போய் ஊதி விடு. போ. பின்ன நானா போக முடியும்? ஊத்தி. ஷே. கையிடுங்க, காட்டுங்க. கண்ணை ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா தெரியுதா? ஓகே. என்னங்க? தேங்க்ஸ். சாரி. அக்கா உனக்கு தான் போனு. ஏண்டி எடுத்து யாருன்னு தான் பாரு. யார் சரசு? உன் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னா சிவகாமி அக்கா. என்னடி சொல்ற? அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபோன் பண்றா. என்னவா இருக்கும்னு தெரியலையே. அக்கா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது பூகம்பத்தை கிளப்பிட்டு வந்திருப்பாளோ? ஐயோ என்னடி பண்றது? சரி பதட்டப்படாம சீக்கிரம் என்னன்னு கேளு. ம்